சகாரா அதிபர் சுப்ரதா ராய் தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சகாரா நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய 20,000 கோடி ரூபாயை திரும்ப தராமல் மோசடி செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கில் சகாரா நிறுவனத்தின் அதிபர் சுப்ரதா ராய் மற்றும் 2 இயக்குநர்களை திகார் சிறையில் அடைக்க கடந்த மார்ச் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப தராததற்காக தன்னை சிறையில் அடைக்கும் அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் அதனால் மார்ச் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த சட்டவிரோத உத்தரவை ரத்து செய்து தன்னை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் சுப்ரதா ராய் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை KS ராதாகிருஷ்ணன் மற்றும் JS கேகர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் செவ்வாயன்று தள்ளுபடி செய்தது. சுப்ரதா ராயை சட்ட விதிகளுக்குட்பட்டே சிறையில் அடைத்திருப்பதாகவும் இதில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகள் எதுவும் மீறப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் முதலீட்டாளர்களின் பணத்தை திருப்பி தர தவறிய சகாரா நிறுவனத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சுப்ரதா ராயை ஜாமீனில் விடுவிக்க வேண்டுமானால் 10,000 கோடி ரூபாயை திரும்ப தரும் புதிய திட்டத்துடன் சகாரா நிறுவனம் மனு செய்தாக வேண்டும் எனவும் கண்டிப்புடன் கூறினர். இவ்வளவு பெரிய தொகையை உடனடியாக திரட்டுவது இயலாத காரியம் என்று சகாரா நிறுவனம் ஏற்கனவே கூறியிருப்பதால் சுப்ரதா ராய் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.